என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ சக்தி விடுங்க, என்னது? ஐயோ கையல், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன சக்தி, அப்படி என்ன சந்தோஷம்? கையல், ஐஷுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுடி. என்ன சக்தி சொல்றீங்க? ஐஷுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? அப்ப ஷமீர் அண்ணாவும் ஐஷுவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? கிட்டத்தட்ட ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான் கையல். ஏன்னா அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்கிறதே பெரிய சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவளால ஷமீரை விட்டு இருக்க முடியாது. நிச்சயமா அவ ஒண்ணு சேர்ந்துருவா. அப்பாடா, இப்பதான் சக்தி நிம்மதியா இருக்கு. இல்லனா அவரு புலம்புறாரோ இல்லையோ, இன்னும் ஐஷுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல, என்ன பண்றது, என் நண்பன் ஃபீல் பண்றான்னு நீங்க புலம்புறது எங்களால சகிக்க முடியல. இப்ப அவரு ரூட்டும் கிளியரு, உங்க புலம்பல்ல இருந்து தப்பிச்சிட்டோம். எங்க ரூட்டும் கிளியரு. உன் ரூட்டு மட்டுமா, என் ரூட்டும் கிளியர் தாண்டி. ஏன்னா இவ்வளவு நாள் ஐசுக்கு ஞாபகப்படுத்தணும், ஐடியா கூடுறா, அது இதுன்னு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ எந்த தொல்லையும் இல்ல. அவளுக்கு தான் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இனி அவளாச்சு அவனாச்சு என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இனி நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலை இல்ல, ஏன் வேலையை நான் உள்ள போய் பாக்குறேன். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு சக்தி. சும்மா இருடி. இவ்வளவு நாள் தான் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இனியாவது கொஞ்சம் உன் பின்னாடி சுத்துறனே. ஆமா ஆமா, சுத்துற ஆளு என் பின்னாடி சுத்தணும்னால உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லாமையா இப்ப வந்திருக்கேன். வந்திருக்கீங்க, ஆனா இப்ப உங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணதும் ஐயோ என் மச்சான் கூப்பிட்டானே ஓடிடுவீங்க. அவன் எதுக்கடி என்ன கூப்பிட போறான்? அதான் ஐசுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இனி அவன் பாத்துக்குவான். அவன்லாம் உன்னை என்ன கூப்பிட மாட்டான். நானே அவனை பத்தி பேசுறது இல்ல, நீ எதுக்கடி அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் வேற மூட்ல இருக்கேன்டி. வேற மூட்ல இருக்கீங்களா? சக்தி, நான் விசில் அடிக்கிற மூட்ல இருக்கேன். என்னது விசில் அடிக்கிற மூடா? ஐயா ஆமா சக்தி, இன்னைக்கு தான் தக்காளி சாதம் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கேன். அது 3 விசில் வந்ததும் நிறுத்தணும். அப்படி நிறுத்தலனா அதுக்கப்புறம் தக்காளி சாதம் கரிஞ்சு கருப்பட்டி சாதம் ஆயிரும். நான் உங்க கூட நின்னா எவ்வளவு விசில் வருதுங்கறதை கவனிக்க மாட்டேன். நான் போறேன், நீங்க போங்க சக்தி. இருடி, அதான் 3 விசில் வர்ற வரைக்கும் நேரம் இருக்குல்ல. 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் போனா பத்தாதா? அது வரைக்கும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவோம். இரு. சரி சக்தி, 3 விசில் அடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அது வரைக்கும் நீங்க என்ன வேணா ரொமான்ஸ் பண்ணிக்கங்க. ஆனா 3 விசில் அடிச்சது நான் போயிடுவேன் சொல்லிட்டேன். அதான் 3 விசில் அடிக்கிற வரைக்கும் நேரம் இருக்குல்ல, அது போதும் எனக்கு, நான் பாத்துக்கிறேன். கையல், சொல்லுங்க சக்தி. நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இப்பதான் நான் அழகா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லடி, என் கையில் என்னைக்குமே அழகுதான். இருந்தாலும் இந்த ஷமீர் பிரச்சனைக்காக அவன் பின்னாலேயே போய் நீ எவ்வளவு அழகா இருக்க, உன் கூட இருக்கணும், உன்னை லவ் பண்ணணும், இதையெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஆனா இதுக்கப்புறம் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல்லா நான் உன் கூடயே தான் இருப்பேன். வேண சக்தி, இந்த டயலாக் மட்டும் சொல்லாதீங்க. இந்த டயலாகுக்கும் உங்களுக்கும் ராசியே இல்ல. அதெல்லாம் அப்பதான் அவன் தொட்டா 90 எனக்கு கூப்பிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஐசுக்கு தான் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல்ல, இனி எல்லாம் அவன் பாத்துக்குவான். அவன்லாம் ஒண்ணு என்ன கூப்பிட மாட்டான். கையல், அது வந்து எடுத்து பேசுங்க. டே சக்தி, நான் ஷமீர் பேசுறேன்டா. தெரியுதுடா, சொல்லு. டேய், இந்த ஐஷு இருக்காளடா, கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம், வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாடா. டேய், அவ காத்து வாங்க கூப்பிட்டாலும் சரி, காப்பி தூள் வாங்க கூப்பிட்டாலும் சரி, அதுக்கு நீ போய் தொலைய வேண்டியது தானடா. எதுக்குடா எனக்கு போன் போடுற? ஒண்ணு. டே அது இல்லடா சக்தி, முன்னாடி நான் அவகிட்ட நெருங்கி போகும்போது என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ நானே அவளை விட்டு ஒதுங்கி இருக்கேன், அதுக்கும் என்ன விட மாட்டேங்கிறாடா. டேய், முன்னாடி அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லடா. இப்பதான் அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுல்ல. நீ அவ புருஷன் அவளுக்கு தெரியும் இல்லடா, அதனால அவ நெருங்கி வருவாளா இருக்கும். டேய், இப்ப உனக்கு நெருங்கி வர்றது பிரச்சனையா, வராம இருக்கிறது பிரச்சனையா? உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? 2. டே அது இல்லடா சக்தி, ஒண்ணு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்ற உண்மை என்கிட்ட சொல்லி என் கூட வந்து சேரணும். இல்ல என்ன வேண்டான்னு நினைக்கிறாளா, ஒரேடியா விட்டுட்டு போகணும். இவன் அதையும் செய்ய மாட்டேங்கிறா, இதையும் செய்ய மாட்டேங்கிறா. நான் வேலைக்கு போனா என்கிட்ட நெருங்கி வரா. சரின்னு நான் நெருங்கி போனா அப்ப என்னை விட்டு வேலைக்கு போறா. அவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவன் மென்டலா இல்ல நான் மென்டலா? நீங்க 2 பேரும் மென்டல் இல்லடா. உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் பாத்தியா, நான் தான்டா மென்டல். அப்படிங்கிற? சரி இருடா, ஐஷு கூப்பிடுற, என்னன்னு கேட்டு வரேன்.
டேய் டேய் 3 கயல் 3 விசில் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நான் வரேன். கயல் இருடி. நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் என்ன சொல்ல வைக்கிறான். ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கவெல்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. இங்க பாருங்க கிட்டு மாமா, சுந்தரி குட்டி என்ன அழகா நிக்கிறா. ஆமண்டி பட்டோ, இந்த சுமரெல்லாம் பிடிச்சு நின்னுகிட்டு இருந்தா. ஆனா இப்ப பாரு, கையை விட்டு என்ன அழகா நிக்கிறான்னு. ஆமா கிட்ட மாமா, நிக்க ஆரம்பிச்சுட்டா. இனி கொஞ்ச நாள் இங்க இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படியே கையை பிடிச்சு நடத்தி நடத்தி இவ்வளவு நடக்கவும் வச்சிருவோம். ஆனா அதுக்குள்ள இந்த ஷமீர் குட்ட ஊருக்கு போகணும்னு சொல்றாரு. அதானே, என்னப்பா இது, இங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு தானே வந்தீங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு போக கூடாதா? எதுக்கு உடனே கிளம்பணும்னு சொல்றீங்க? இல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கலான்னு தான் வந்தோம். ஆனா திரும்ப ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, போய் தான் ஆகணும். நாங்க போயிட்டு இனி எப்பவாவது வரோம். அட எந்த ஷமீர் குட்டா இது? நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஞானி கிட்ட மாமாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதுலயும் இந்த சுந்தரி குட்டி வீடெல்லாம் ஒரே ஓடி சாடி கழிச்சு எங்களுக்கு மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனி நீங்க போயிட்டா இந்த சுந்தரி குட்டி இல்லாம இந்த வீடே உறங்கி போகும். இல்ல கிட்டு மாமா? அதே, இனி நீங்களும் போயிட்டீங்கன்னா திரும்பவும் பழைய மாதிரி ஞானும் இவளும் கூட ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஷமீர் குட்டா, இங்க வரும்போது ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டனே, அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதா ஷமீர் குட்டா? எல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு பட்டுக்கா. சரி, பின்ன உங்களுக்கும் இனி ஊர்ல வேலை இருக்கும். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப போய் வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா? உங்களுக்கும் அங்கே ஊர்ல ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கும், அங்கத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். சரி பின்ன, அப்ப நீங்க நாளைக்கு காலையில போறதா இருந்தாலும் நல்லபடியா போயிட்டு திரும்ப இனி எப்பவாவது இந்த பக்கம் வந்து எங்களை பார்க்க வரணும். சரியா? வருமா இந்த சுந்தரி குட்டியும் கூட்டிட்டு வரணும். சரி பட்டுக்கா, கண்டிப்பா வரோம். அப்புறம் ஐஷுமோளே, நீங்க இனி போயிட்டா உங்களை நாங்க எப்ப பாப்போம்னு தெரியாது. அதனாலதான் இப்பவே சொல்றேன், நம்ம சுந்தரி குட்டிக்கு இப்போ 1 வயசெல்லாம் முடிஞ்சது இல்லையா? இனி கொஞ்சம் கூட போகட்டும். கொஞ்சம் கூட போனதுக்கு அப்புறம் சுந்தரி குட்டிக்கு ஒரு குட்டி தம்பியும் கூட வேணும். என்ன கேட்டியா? இது ஒன்னே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும், இதுல வேற இன்னொன்னா. என்ன ஐஷுமோளே, நான் சொல்றது புரியுதில்ல? இந்த காலத்துல எல்லாரும் ஒன்னே போதும்னு சொல்றது பேஷன் ஆகி போச்சு. அப்படிலாம் இருந்திருக்கூடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு துணை வேணும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன். புரியுது பட்டுக்கா. சரி சரி ஐஷுமோளே, அப்ப நான் அடுத்த முறை ஒண்ணா பார்க்கும்போது இப்போ குட்டி ஐஷு இருக்கா இல்லையா, அது மாதிரி அடுத்த குட்டி ஷமீரோட தான் நான் பார்க்கணும். சரி பட்டுக்கா. என்ன எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டைய ஆட்டுறா? ஏண்டா நடிப்பா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அப்ப சரி ஐஷுமோளே, சரி. இங்கே ரொம்ப காத்தா இருக்கு, பிள்ளைக்கு காத்து ஒத்துக்காது. ஞானும் கிட்டு மாமாவும் ரியா குட்டியை உள்ள கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுறோம். நீங்க 2 பேரும் வேணா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு பொறுமையா வாங்க. சரி பட்டுக்கா. அப்ப சரி கிட்டு மாமா, அவங்க கொஞ்ச நேரம் காத்தாட உட்காந்துட்டு வரட்டும். வாங்க, நம்ம ரியா குட்டியை உள்ள கொண்டு போய் அவளுக்கு விளையாட்டெல்லாம் காட்டிட்டு இருப்போம். சரிடி பட்டு, வா போவோம். சார், ஒரு நிமிஷம். என்ன? உள்ள போய் படுக்க போறீங்களா? இல்ல, தெருவில் போய் படுக்கலான்னு இருக்கேன். ஐயோ சார், அதில சார் இப்பவே உள்ள போய் படுக்க போறீங்களா? தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசுவோம்னு பார்த்தேன். ஏன், நீ பேசுனதெல்லாம் பத்தாதா? இன்னும் என்ன பேசுறதுக்கு இருக்கு உனக்கு? எப்படியும் நான் கேட்கணும்னு நினைக்கிற எதையும் நீ பேச போறதில்ல. அதனால நீ தனியா உட்காந்து பேசு, நான் போறேன். சார் இருங்க சார், தனியா உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் எப்பவோ தெளிஞ்சிருச்சு. அதான் தெரியுமே, அதனால தானே இப்ப என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் இங்க உட்காரணும் போல இருக்கு. நீங்களும் உட்காருங்க. உனக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். சார் இருங்க சார், நீங்க என்ன பாத்துப்பீங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. நாளைக்கு என் வீட்டுல கொண்டு போய் விடுற வரைக்கும் என்ன பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை தனியா விட்டுட்டு போய் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. இப்ப கூட நான் இவளை கொண்டு போய் வீட்டுல விட மாட்டேங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்காளோ? அதாண்டி, தேடி தேடி போய் லவ் பண்ணா அந்த லவ்வுக்கு வேல்யூ இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். உன்னை தேடி தேடி வந்து லவ் பண்ணப்போ என் காதல் உனக்கு புரியல, இதுக்கப்புறம் புரிய வைக்கிறேன்டி. என்ன சார், இருப்பீங்கல்ல? இருந்து தொலைக்கிறேன், சொல்லு. இரு, இப்ப எதுக்கு கிட்ட வர? எது சொல்றதா இருந்தாலும் அங்கேயே இருந்து சொல்லு. ஐயோ சார், இவ்வளோ தூரம் தள்ளி உட்காந்து சொல்லுனீங்கன்னா நான் என்ன மைக்லயா சொல்ல முடியும்?
கத்தி கத்தி பேசி வாய் வலிக்குது சார், அதனாலதான். ஷோ, சரி சொல்லு. ஏய் சார் சார், அதான் சொன்னனே சார், கத்தி கத்தி வாய் வலிக்குது சார். சரி, என்ன சொல்றதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு, எனக்கு தூக்கம் வருது. ஆமாமா, இப்ப போனது அப்படியே படுத்து தூங்குற மாதிரி தான். ஏன் ஷமீர் போய் சொல்றீங்க? ஏய் சொல்லுன்னு சொன்னேன். இருங்க சொல்றேன். ஐயோ, இவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சார், இந்த லாஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது இந்த ஹார்மோன்ஸை பற்றியெல்லாம் எடுத்தீங்களே சார், நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன் எல்லாம் எப்பப்போ எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும் அதை பற்றியெல்லாம் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லவே இல்லை சார். அது எப்படி சார், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஏய், உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்றதுனால நான் உன்கிட்ட லிமிட்டாக இருப்பேன்னு நினச்சி ஏதேதோ கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கடி. நானும் நீயா உன் வாயால சொல்ற வரைக்கும் எதையும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிச்சு என்னை ஏதாவது பண்ண வச்சிடாத. சொல்லுங்க சார், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி? இப்ப சொல்லு, உனக்கு என்ன தெரியணும்? அது வந்து சொல்லுடி, எதுவா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன தெரியணும் சொல்லு. இல்ல, அது ஒன்றும் தெரிய வேண்டாம். என்கிட்டயும் வேலையை கட்டுறியா? என்ன பக்கத்துல வந்தா விழுந்துருவேன்னு நினைச்சிட்டியா? நான் விழணும்னாலும் அதுக்கு நான் மனசு வைக்கணும்டி. என்ன இன்னும் ஏதாவது தெரியணுமா? ஆமா தெரியணும். கேளு. அது இப்போ உடனே தெரியணும்னு அவசியம் இல்லை, பொறுமையா தெரிஞ்சுக்கிறேன். சரி, அப்போ எந்திரிச்சு போய் தூங்கு. நீங்க கையெடுத்தா தானே நான் எந்திரிச்சு போக முடியும். உடனே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பொறுமையா எடுத்தாலும் போதும். நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ, உயிர் கலந்து கலித்திருந்தே இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறே கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி, என் கர்வம் அழிந்ததடி. நேற்று இந்த மாப்பிள்ளை நம்மள பார்த்தாலே தலைவலி வருதுன்னு சொல்லிட்டாருமா. அதுக்கெல்லாம் காரணம் நான் சுடிதார் போடாததுதான். அது ஒன்றும் இல்லம்மா, நம்ம இதுக்கு முன்னால இந்த புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு சாதாரணமா சாதா சிம்ரனா இருந்தோம். ஆனா இப்போ சுடிதார் போட்டு மக்கள் நம்மளே பார்த்துட்டாங்க இல்லையா, அதனால நம்ம சூப்பர் சிம்ரன் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சாதாரணமா இருந்தா மக்களுக்கு இது பிடிக்காது. நம்ம திரும்பவும் சூப்பர் சிம்ரன் ஆகணும், அப்பதான் பிடிக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சிம்ரன் தான் இப்பவே சூப்பர் சிம்ரன் ஆவறேன். Alegra, 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 alegra. இப்பதாம்மா நம்ம சூப்பர் சிம்ரன் ஆயிட்டோம். இனி மக்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். மக்களுக்கு மட்டும் இல்லம்மா, நம்ம மாப்பிள்ளைக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். அதிலையும் இந்த ரோஜா பூ கலர் சுடிதாரு எனக்கு நல்ல அழகா இருக்கும்னு தான் நினைக்கேன். இதையெல்லாம் பார்க்க என் அத்தானுக்கு கொடுத்து வைக்காம போயிட்டேம்மா. என் அத்தான் இருந்த காலம் வரை இந்த மாதிரி சுடிதார்களை நான் போடாம போயிட்டேன்னு நினைக்கும் போதுதான் மனசெல்லாம் வலிக்கு. என் அத்தான் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்த சுடிதார்ல என்ன பார்த்துட்டு ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை நிலவே அழகிய ராணி அருகே வரலாமோ அப்படின்ட்டு பாடிட்டு பாருமா. சரி, நீ என்னது செய்ய, போனவர் போய் சேர்ந்துட்டாரு,
திரும்புவோம், அப்பதான் மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். என்ன மாமா சொல்றீங்க? ஷமீர் ஐஷுவை திரும்ப கொண்டு வந்து வீட்ல விட போறாரா? ஏன் மாமா? தெரியல தங்கம், ஷமீர் தான் சொன்னாரு நாளைக்கு காலையில ஐஷுவை கொண்டு வந்து வீட்டுல விட்டுறேன்னு. ஏன் மாமா? இப்பதான் ஐஷு அவரோட போயிட்டா, இதுக்கப்புறம் ஐஷுவும் ஷமீரும் ரியா குட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சோம். ஆனா இப்ப எதுக்காக அவளை இங்க கொண்டு வந்து விடணும்னு சொல்றாரு? ஒருவேளை இந்த ராகேஷ் போய் இங்க பிரச்சனை பண்ணிட்டானே, அதனாலயா இருக்குமா மாமா? சேச்சே, இந்த ராகேஷ்கெல்லாம் பயந்து ஷமீர் ஐஷுவை கொண்டு வந்து விடணும்னு யோசிக்க மாட்டாரு தங்கம். ஆனா காரணம் இல்லாம ஷமீர் ஐஷுவை கொண்டு வந்து விடணும்னு சொல்ல மாட்டாரு. நிச்சயமா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். அவரு இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு எல்லாம் விவரமா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சரி பாப்போம். அப்புறம் என்னதான் 2 பேரும் அங்க தனியா போய் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க முடியும்? அதனால இங்க வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு யோசிச்சிருந்திருப்பாரு. சரி வரட்டும் தங்கம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணுவோம். சரி மாமா, ஐஷுக்கு மட்டும் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்ல, எல்லாமே சரியா இருந்திருக்கும். ஞாபகத்துக்கு வராம எங்க போயிட போகுது? எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்னு நம்புவோம் தங்கம். சரி மாமா. என்னது, அந்த டாக்டர் ஐஷுவை இங்க கூட்டிட்டு வந்து விட போறானா? நம்ப முடியலையே, அவன் அப்படிலாம் விட மாட்டானே. கொண்டு வந்து விடுற மாதிரி விட்டு வேற ஏதாவது பெருசா பிளான் பண்ணுவானோ? எது எப்படியோ அவ ஐஷு இங்க கொண்டு வந்து விட்டா போதும். ஐஷு மட்டும் இங்க வந்துட்டானா அதுக்கப்புறம் எப்படியாவது பேசி அவளை என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். அவ வந்ததும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அவகிட்ட நல்லபடியா பேசி கூடிய சீக்கிரத்திலேயே வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.